மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ்க்கு தீர்வு உண்டானா உண்டு. அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனால் என்ன, உணவு கட்டுப்பாடு இருக்கணும், உடற்பயிற்சி இருக்கணும், அதோடு கூட மருந்து. கடைசியாக தான் மருந்து. டாக்டர் சொல்கிற மாதிரி கடைசியாக தான் மருந்து எடுத்துக்கொள்ளணும். இந்த மருந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு மற்ற இதனால் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த சுகர்கான். ஆவாரை, கொன்றை, நாவல், ஆழ்கடல் முத்தம், கோஷ்டம், இப்படி எல்லாம் மூலிகை சேர்ந்தது இந்த சுகர்கான். அதை சித்தர் சொல்லும்போது சொல்றாரு, எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருந்தா அப்படி சொல்லுவாங்க, கடல் நீரும் பற்றி காவிரி நீரும் மற்றும் தானே அப்படின்னு சொன்னாங்க. கடல் நீரும் மட்டுமா, காவிரி நீரும் மட்டுமா? அப்படி இந்த டயபெட்டிஸ்க்கான மருந்தாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். இது ஒரு வேளைக்கு 2 மாத்திரை, அவங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதை பொறுத்து 2 மாத்திரை, அதிகமாக இருக்கிறவங்க 3 மாத்திரை ஆகாரத்திற்கு முன்னாடி. இது கூட வெந்தய சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு 36 மணி நேரம் முளைக்கட்டிய வெந்தய சூரணம் கொடுப்போம் நாங்கள். அது ஒரு ஸ்பூன் காலையில், மதியம், இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்தய சூரணமும் சுகர்கானும் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு அதோட கூட இந்த முத்ரா, இந்த சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல், இந்த 3 சேர்ந்துருக்கணும். இந்த மீதி 2 விரல் நீட்டி இருக்கணும். இது பிராண முத்ரா. இது காலையில் 10 நிமிடம், இரவு 10 நிமிடம். இந்த நடுவிரல், மோதிர விரல், கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல், கட்டை விரல், இந்த 2 விரலும் நீட்டி இருக்கணும். இது வியான முதிரை. இது காலையில் 10 நிமிடம், இரவு 10 நிமிடம், 24 நிமிடம் பண்ணலாம். முடியாதவங்க ஆரம்பத்தில் இருக்கிறவங்க 10 நிமிடமா பண்ணலாம். அதுக்கு பிறகு அப்பான முத்திரை. இந்த 3 முத்திரை பண்ணி ரிவர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. HbA1c குறைஞ்சவங்க இருக்காங்க. வேளச்சேரியில் அன்பு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அன்பு ஹாஸ்பிட்டலில் தங்கம் சித்தா கிளினிக் இருக்கு. அங்கே வந்தீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம்.